வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்னைக்கு திருக்குறள் கதை களஞ்சியம் அப்படின்ற புத்தகத்திலேருந்து குறள் 736 கேடு அறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலை. பொருள்: பகைவரால் கெடுதல் அறியாததும் கெட்ட பொழுதும் வளம் குறையாததும் ஆகிய நாட்டினை நாடுகளிலேயே சிறந்த நாடு என்பர். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த குறளுக்கு ஏற்ற கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்க வேண்டும். ஒரு ஊரில் ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத தயாராகிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் அவங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு வைக்கிறது, நேரத்துக்கு வர சொல்கிறது, நிறைய பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தார் ஒரு சார். அப்போ அந்த சாரை பார்த்து மற்ற ஆசிரியர்கள், அவர் கூட வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே கேலியும் கிண்டலுமா சொல்கிறாங்க. என்ன இவர் மட்டும் மாங்குன்னு பாடுபடுறாரு, சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, ஆனால் கற்றுக்க வேண்டியது மாணவர்களோட கடமை, அதோடு நம்ம பணி முடிந்தது, அதற்காக இப்படியா என்று ரொம்ப அரசல் புரசலாக பேசிக்கிட்டாங்க. ஒரு சிலர் அவரிடமே போய் கேட்கவும் பண்ணிட்டாங்க. என்ன சார், ரொம்ப பசங்களை போட்டு பாடாப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மற்ற ஆசிரியர் பார்த்து ஒரு சின்ன சிரிப்போட, மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் மாணவர்கள் எல்லாரும் சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுது, பொது தேர்வு நடந்துருச்சு. அவர் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் 100% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் அவரோட மாணவனான தென்றல் என்ன பண்ணியிருக்காரு, மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வந்திருந்தான். பள்ளியே ஆசிரியரை கொண்டாடியது. மற்ற ஆசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க, அவரை பேசினவங்க எல்லாரும் இப்போ பாராட்டினாங்க. அதோடு தாங்கள் செய்த கேலி கிண்டலுக்காகவும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஒரு ஆசிரியருன்றவங்க வெறும் பாடம் மட்டும் நடத்திட்டு போகிறது ஒரு ஆசிரியரோட வேலை இல்லை. அந்த மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு என்னென்ன உதவி, அவரால் முடிஞ்ச என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாதான் அந்த மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுப்பாங்க. அதனால் ஆசிரியர்களோட கடமை வெறும் பாடம் நடத்துறது மட்டும் இல்லை, அந்த மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற, அவர்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கவும் அவங்க உதவி செய்யணும். வாழ்க வளமுடன்.